குட் மார்னிங் மக்களே. எங்கள் மும்பை டேரிங் ட்ரிப்போட லாஸ்ட் டே இது. பிரேக்ஃபாஸ்ட் காண்டி போயிட்டுருக்கோம். மிசல் பாவ். மிசல் பாவ் வந்து பாம்பே ஃபேமஸ் டிஷ். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி நடந்துட்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி வண்டி வருது. டேரிங் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒரு 6 months குழந்த, ஒரு 5 years குழந்தைய வச்சுக்கிட்டு மும்பை வந்தாச்சு. ஆட்டோலே வந்திருக்கலாமா? ஆட்டோலே வந்திருக்கணும். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் மிசல் பாவ். என்னடா இது? பட்டசாராயமா? பட்டசாராயம் இல்லை, வார்னிஷ். அவங்க வந்து வரமா சாப்பிட்றான். நான் என்னோட ஃபேவரட் மிசல் பாவ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்தா இது ஆக்சுவலாக நம்ம பாவ் பாஜி பார்த்துருக்கோம். பாவ் பாஜி இதை விட கொஞ்சம் ஃபேமஸ் டிஷ் நினைக்கிறேன். அந்த பாவ் தான். இவங்க வந்து இந்த பச்சை பயிர் இல்லை, பச்சை பயிர் மாதிரி இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர் பயிர், அது வச்சு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு அது மேலே மிக்சர் போடுவாங்க. அந்த மிக்சருக்கு என்ன சொல்கிறது, ஃபர்சான், அது போட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி கொடுப்பாங்க. ஆமாம், கரைச்சோம். அப்புறம் இந்த பட்டையாக இருக்கும்ல, பாப்படான்னு சொல்லுவாங்க இங்கே, அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக லெமன் போட்டு ஆனியன் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். மிசல் பாவ் சாப்பிட்டாச்சு. ஆனால் சக்க காரம். நம்ம தானேல மாம்லேதார் மிசல்னு ஒன்று போயிட்டு இருந்தோம்ல, அங்கே 2 types ஆஃப் மிசல் பாவ் கொடுப்பாங்க. உசல் பாவ்னு ஒன்று சொல்லுவாங்க, தெரியல. அப்போ அங்கே போய் மீடியம் ஸ்பைசி அந்த மாதிரி சொல்லணும். ஸ்பைசி அங்கெல்லாம் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸ் சான்ஸே இல்லை. ஆனால் மோஸ்ட் அன்ஹெல்தி ஃபுட் ஆக்சுவலாக அது. ஆமாம், அந்த காராச்சவு மிக்சர் குழம்பு, காராச்சவை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, அந்த குழம்புல வேற எண்ணெய் மிதக்குது, அப்புறம் பன்னு. ஆனால் டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுப்பா. அப்புறம் காஸ்ட் எவ்வளோ சீப்பு? 3 பேர் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தாச்சு. 90 ரூபா. பெங்களூர் இது கம்பேர் பண்ணால் ரொம்ப காஸ்ட். 90 ரூபாய்க்கு நம்ம ஒரு மசாலா தோசை சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் நீங்கள் நைட்டு கிளம்புறோம். நைட்டு கிளம்புனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பேசிப்பாங்கன்னு சொல்கிறான். ஏதோ 4 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க, ஒரு குழந்தைய பேக் மாட்டிக்கிட்டு வித்தியாசமாக பார்ப்பாங்க. நான் நேற்று அந்த குலாப் சன்ஸில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அங்கெல்லாம் என்ன இப்படி துளிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டு 2 பசங்களை கூட்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கேன். யாருப்பா இவன்? இன்னைக்கு நைட்டு பஸ்ஸு திருப்பி நம்ம வாஷிக்கு வரணும், கோவாக்கு பஸ் ஏறுறதுக்கு. கோவாக்கு பஸ்ஸு நைட்டு. எங்களோட அட்வென்ச்சர் ட்ரிப் வில் கண்டினியூ டு கோவா. அதில் ஃபன் பார்ட் என்னென்னா, இன்னும் ரிட்டர்ன் போடல. கோவாவில் இருந்து நாங்கள் நிலாவுக்கு டார்ச்சர் கொடுத்தது பத்தாது, கோவாலையும் போய் டார்ச்சர் கண்டினியூ பண்ணோன்னு பரவாயில்ல. நிலா ஓரளவுக்கு அட்ஜஸ்டிங்காக தான் இருக்கான். நான் முதல்ல நினச்சேன் இந்த கங்காரு பேக்ல எல்லாம் போட்டால் கத்திட்டே கிடப்பான், இது மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அது பாட்டுக்கு தூங்குது. காலையில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டோட அமௌண்ட்டு 95. இப்போ 2 காஃபி குடித்தோம், 176 rupees. காலையில் நாங்கள் 3 பேர் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்து 93 rupees, 91 rupees, 93 rupees. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு காமத்தில் ஹோட்டலுக்கு போனோம் காஃபி குடிக்க. ஒரு காஃபி 80 ரூபா. அது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 176 ரூபா 2 காஃபி. பிரேக்ஃபாஸ்ட்டு 93 ரூபா, காஃபி 176 ரூபா. பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. காஃபி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதுக்குமே 126 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி தான்.